நாதன் அடியார்களுக்கு நஞ்சு என்ன செய்யும்? நஞ்சு ஒன்னும் பண்ணல, தப்பிச்சிட்டார். இப்பவும் மந்திரத்தால் பிழைத்தான். இப்ப என்ன செய்யலாம்? காபாலி அடியவர் மேல் கடக்களிற்றை விடுக, யானையை விட்டு மிதிக்க சொல்லும். அநியாயமான தண்டனை. அது எப்படி தெரியுமா? குழிய தோண்டி நாவுக்கரசரை புதைச்சு விட்டாங்க. கழுத்துக்கு மேல வெளியில நிக்குது, மற்றது உடம்பு பூரா உள்ள கிடக்கு குழிக்குள்ள. யானையை ஓடி வர சொன்னான். முரட்டு யானை அங்கிருந்து ஓடி வருது. ஒரு எத்துனா தலை எங்கேயோ போயிடும், உடம்பு துடிக்க கூட முடியாது. கடுமையான தண்டனை. இவர் அப்படி யானையை பார்த்தார்ல, நம்ம சிவபெருமானுடைய யானை சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூடாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் சின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. சந்தன சாந்து, சுண்ணவன் சந்தன சாந்து, திருநீரின் சாந்து. திருநீரு சிவபெருமான், சந்தன அம்பாள். அதாங்க காட்சி. திருநீரும் சந்தனமும் எதுக்கு அடையாளம்? திருநீரு சிவபெருமானுக்கு அடையாளம், சந்தன அம்பாளுக்கு அடையாளம்.